அனைத்து மக்களுக்கும் வணக்கம். நான் தேனி மாவட்ட தலைவர் முத்துராஜ்குமார், நாட்டிய எதிர்ப்பு முன்னணி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்? பங்களாதேஷில் எக்ஸ் ஆர்மி மேன், ரிட்டையர்டான ஆர்மியில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் இன்னைக்கு மேடை போட்டு பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? நாங்கள் நினைச்சா 2 மணி நேரம் போதும், இந்தியாவில் இருக்கிற பார்டரில் இருக்கிற 4 மாநிலத்தை நாங்கள் 2 மணி நேரத்தில் நாங்கள் தூக்கிடுவோம், நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம், எங்கள் கண்ட்ரோலில் நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சவால் விடுறாரு. அவருக்கு தான் இந்த பதிவு. அந்த பங்களாதேஷில் இருக்க அந்த நாய்க்கு தான் இந்த பதிவு. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் வீட்டில் துள்ளி விளையாண்டுட்டு இருக்கிற நாய்க்குட்டியை கூட உங்களால் இந்த பங்களாதேஷ் ஆர்மியும் சரி, பங்களாதேஷில் இருக்கிற அந்த நாய்களும் சரி, எங்கள் வீட்டில் துள்ளி விளையாடுற நாய்க்குட்டியை கூட தொட முடியாது நாங்கள் சவால் விட்டு சொல்கிறோம். இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம், இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய நாட்டுக்கு இங்கேருந்து அறிக்கை விடுறீங்களே, அவங்க காப்பாற்றுங்க, இந்திய அரசாங்கம், இந்த பாரத நாட்டோட அரசாங்கம், பிரதமர் மோடி இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி அவ்வளோ ஆர்வம் காட்டுற இந்த நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு அரசினுடைய சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஆதங்கப்படுறீங்க, ரோட்டில் போராட்டம் பண்ணுறீங்க, என்னென்னமோ விஷயம் பண்ணுறீங்க. இன்னைக்கு வரைக்கும் கோசாலையில் இருக்கிற மாடு கொண்டு அடிச்சு கொண்டுட்டு இருக்காங்க. துடிக்க மாடு ஆடுலாம் கிடையாது, மனுஷனையும் அடிச்சு கொள்றியா, மாட்டையும் அடிச்சு கொள்றியா, ரெண்டுமே நடக்குதாங்க. கேட்கறதுக்கு நாதி கிடையாது. இந்து கிறிஸ்டின் அடிச்சு வெளுத்துட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து இங்க இருக்கிற நம்ம அரசாங்கம் ஒரு அறிக்கை விடலை, இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்கல. அதை காட்டிலே ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பாலஸ்தீனத்துக்கு உட்காந்து பக்கமா கட்டுரை எழுதி இங்க அப்படியே டிவியில பயங்கரமான கண்டென்ட் வச்சு நியூஸ் போட்ட இங்க நம்ம தமிழக ஊடகங்கள் 1000 கிலோமீட்டர் கூட வச்சுக்கோங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷுக்கு நீங்க ஒரு நியூஸ் கூட நீங்க போடல. அப்போ உங்களோட இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அறவே இல்லை, சுத்தமாகவே இல்லை. பாலஸ்தீனத்துக்காக இங்கே அவ்வளோ நியூஸ் போடுறீங்க, பங்களாதேஷுக்கு ஒரு நியூஸ் கிடையாது. பங்களாதேஷில் இருக்கிற இனக்குழுக்கெல்லாம் அடித்து கொல்லப்படுறாங்க, அதை கேட்கறதுக்கு நான் இல்லை. பூரா யூடியூப்ல சமூக வலைதளத்தில் இருக்கிற ஒரு நல்ல தேசபக்தர்கள் போட போய் எங்களை மாதிரி ஆட்களுக்கு சில விஷயங்கள் வெளிவருது. இந்த தமிழ்நாட்டு ஊடகத்தை இப்படி போட்டு உட்காந்து நாங்களே இப்படி என்ன சொல்லுவாங்கன்னு வேடிக்கை உட்காந்துருந்தா எங்களுக்கு என்ன தெரியும், என்ன பண்ண. அதான் அங்கிட்டு 4 மாவட்டத்தில் வெள்ளம் மண் சரிவு ஏற்பட்டு செத்துட்டு இருக்கிற நேரத்தில் எங்கிட்டு இளவரசருக்கு நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடின கூட்டம் தானே இந்த கூட்டம், அதை ஃப்ளாஷ் பண்ணி போட்ட டிவி ஊடகம் தானே அது. அப்புறம் எப்படி இந்த நாட்டு மேலே அக்கறை எடுத்து சில காட்சியில் அவங்க போடுவாங்க. சிலரை திருப்திப்படுத்துறதுக்காண்டி நீங்கள் நியூஸ் போடணும்னா அது நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க முன்னாடி நீங்கள் போட்டு நீங்கள் காமிக்கலாம். உண்மையை கொண்டு போய் இந்த மக்கள்கிட்ட சேருங்க. இந்த இந்து மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. உங்களை கையெடுத்து முன்வர எல்லாருக்கும் ஒன்று திரண்டு போராடுவோம். போராட்டம் மட்டுமே இருக்கு தீர்வு. பங்களாதேஷ் நாட்டை உருவாக்கி விட்டது நம்ம தான். ஆனால் அதே பாணியில் பங்களாதேஷை பிரித்து இந்துஸ்தானா ஒன்றை உருவாக்குறதுக்கு நல்லபடியாக அது வெற்றிகரமாக அந்த பணி செய்யட்டும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெயின், வெற்றிவேல், வீரவேல்.